Hello students, welcome to GA Max Chapter 3 Trigonometry la Exercise 3.3 Question number 1 பண்ணலாம். Find the values of னு கேட்டிருக்காங்க. First subdivision வந்து sin 480 degrees னு கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த 4 quadrantsலையும் எப்படிலாம் வரும், எதோட சைன் எப்படி சேஞ்ச் ஆகுன்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், நமக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து இந்த சைன் 480 டிகிரிஸை நம்ம எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து 360 ப்ளஸ் தீட்டா இல்லை 360 மைனஸ் தீட்டா எப்படிலாம் எழுத முடியுதோ அந்த மாதிரி நம்ம எழுதல. மல்டிபிள்ஸ் ஆஃப் 360 மல்டிபிள்ஸ் ஆஃப் பை அந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இங்கே 480ங்கிறது நமக்கு தெரியும், 360 ப்ளஸ் இதில் 360 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை நம்ம 360 ப்ளஸ் 120ன்னு எழுதிக்கலாம் இல்லையா. 480 கேன் பி ரிட்டன் லைக் திஸ். அதாவது இந்த 360 வர மாதிரி எழுதிக்கிறோம், ப்ளஸ் தீட்டா அந்த மாதிரி பைங்கிறனால. ஓகே, இப்போ 360க்கு என்ன ரூல்ஸுங்கிறது நமக்கு ப்ளஸ் தீட்டாக்கு தெரியும். 360 ப்ளஸ் தீட்டாங்கிறது எந்த குவாட்ரண்ட்டில் வரும், இந்த குவாட்ரண்ட்டில் வரும் இல்லையா. நம்ம பார்த்துருக்கோம் 360 ப்ளஸ் தீட்டாங்கிறது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வரும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்து எல்லாமே வந்து பாசிட்டிவ் தான். இங்கே வந்து சைனும் அதோட இன்வர்ஸும், இங்கே வந்து டேனும் அதோட இன்வர்ஸும் பாசிட்டிவ், இங்கே காசும் அதோட இன்வர்ஸும் பாசிட்டிவ். ஸோ இப்போ வந்து இந்த 360 ப்ளஸ் தீட்டாங்கிறது எந்த குவாட்ரண்ட்டில் வருது, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வருது. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாம் பாசிட்டிவ். ஸோ 360க்கு சைனாகவே தான் வரும். அதனால் இது வந்து என்ன ஆயிரும், ஈக்குவல் டு சைன் தீட்டா. ஓகே, இது என்ன ரூல் அப்படின்னா நமக்கு வந்து சைன் 360 ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா இதுதான். ஓகே, அதனால் தீட்டாங்கிறது இங்கே வந்து நமக்கு 120 டிகிரிஸ். அகெயின் வந்து சைன் 120க்கு வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ இதை நம்ம பிரித்து எழுத போகிறோம். எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 180 வச்சு எழுதலாம். ஸோ இது 120 கேன் பி ரிட்டன் அஸ் 180 டிகிரிஸ் மைனஸ் 60 டிகிரிஸ் இல்லையா. ஸோ 180 மைனஸ் தீட்டா எந்த குவாட்ரண்ட்டில் வரும், இது வரைக்கும் 180 டிகிரிஸு. 180 மைனஸ் தீட்டாங்கிறது இட் வில் பி இந்த செகண்ட் குவாட்ரண்ட்டு. இந்த செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் மட்டும்தான் பாசிட்டிவ், மீதி எல்லாமே நெகட்டிவ். அதனால் அண்ட் மோரோவர் 180 மைனஸ் தீட்டாவுக்கும் என்ன 360 மைனஸ் தீட்டா ப்ளஸ் தீட்டாவுக்கும் என்ன ஆகாது, நமக்கு வந்து சேஞ்ச் ஆகாது. சைனாக தான் வரும், காசாக தான் வரும். ஸோ இது வந்து சைன் ஈக்குவல் டு சைன் 60ன்னு வந்துடும். சைன் 60யோட வேல்யூ என்ன, √3/2. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் சைன் ஆஃப் மைனஸ் 1110ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும், சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டான்னு நமக்கு தெரியும். ஸோ இதை நம்ம என்ன ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வரும் மைனஸ் தீட்டா, ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் சைன் வந்து நெகட்டிவ். அதனால திஸ் வில் பி ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டாங்கிறது வந்து 1110. ஓகே, இந்த 1110 வந்து நம்ம 360 உடைய மல்டிபிள்ஸாக எப்படி எழுதலான்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணிடுங்க, இந்த 1110 வந்து 360ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 360ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 3 டைம்ஸ் வரும். 3 டைம்ஸ் வந்து 1080 வரும். ஸோ ரிமைண்டர் வந்து 30 டிகிரிஸ் 30 வரும். அதனால இதை நீங்கள் எப்படி எழுதலாம்னா மைனஸ் சைன் இந்த 1110 கேன் பி ரிட்டன் அஸ் 3 into 360. ஓகே, 360 அதாவது 3 into 360 ப்ளஸ் திஸ் 30. ஓகே, ப்ளஸ் திஸ் 30 டிகிரிஸ். இப்போ வந்து நமக்கு சைன் 360 ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டான்னு தெரியும் இல்லையா. 360 ப்ளஸ் தீட்டா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டு, அதில் வந்து ஈக்குவல் டு சைன் தீட்டான்றது தெரியும். இப்போ 360 உடைய மல்டிபிள்ஸ் எல்லாத்துக்குமே இதே ரூல் தான் அப்ளை ஆகும். அதனால நம்ம வந்து இங்கே என்ன பண்ணிட போகிறோம், சைன் 360 ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா. அதனால் இது வந்து மைனஸ் ஆல்ரெடி இருக்கிறனால இந்த மைனஸ் நான் போட்டிருக்கேன். அது இந்த மைனஸ் தான் இங்கே வந்திருக்கு நமக்கு. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஈக்குவல் டு சைன் தீட்டான்னு ஒரு தீட்டா என்னது 30 டிகிரிஸ். ஓகே, 360 ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டாங்கிறனால சைன் 13 வரும். அண்ட் மைனஸ் சைன் 30யோட வேல்யூ என்ன 1/2. ஓகே, இதுதான் இதுக்கு ஆன்சர் செகண்ட் சப்டிவிஷனுக்கு. தேர்ட் சப்டிவிஷன் காஸ் 300ன்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் ஈக்குவல் டு காஸ் 300 கேன் பி ரிட்டன் as 360 மைனஸ் 60 டிகிரிஸ் ஓகே ஸோ இப்போ வந்து 360 மைனஸ் தீட்டா அந்த ரூல் நம்ம போடணும் ஸோ காஸ் 360 மைனஸ் தீட்டா அது என்ன வருதுன்னு பார்க்கலாம் 360 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு 360 மைனஸ் தீட்டா எந்த குவாட்ரண்ட்டில் வரும் இங்கே வரும் 360 ஃபுல் ரவுண்ட் வந்து 360 ஸோ 360 மைனஸ் தீட்டாங்கிறது ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் காஸ் வந்து பாசிட்டிவ் அதனால் this will be equal to 360க்கு வந்து காஸாக தான் இருக்கும் சைனாக தான் இருக்கும் அதனால this will be equal to cos தீட்டா ஓகே அதனால் இது இங்கே என்ன ஆயிரும் ஈக்குவல் டு cos 16 வந்துடும் ஓகே cos 60யோட வேல்யூ என்ன 1/2 ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபோர்த் சப்டிவிஷன் tan 1015 கொடுத்துருக்காங்க ஸோ இந்த 1050யை 360ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க 360யோட மல்டிபிள்ஸ் எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பார்க்குறதுக்கு 2 டைம்ஸ் போகும் ஸோ 720 ரிமைண்டர் வந்து 330 ஸோ நம்ம இதை எப்படி எழுதிடலாம் ஈக்குவல் டு tan இந்த 1050யை வந்து 2 into 360 ஓகே 2 into 360 plus the remainder இது 330 ஓகே இப்படி எழுதிக்கலாம் ஓகே இப்போ 360 plus தீட்டாக்கு என்ன ரூலோ அதே தான் 2 into 360 மல்டிபிள்ஸ்க்குன்னு சொல்லி பார்த்தோம் ஸோ tan 360 plus தீட்டாக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ஓகே tan 360 plus தீட்டா 360 plus தீட்டா எந்த குவாட்ரண்ட்டு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்து எல்லாமே பாசிட்டிவ் தான் அதனால் tan 360 plus theta will be equal to tan theta ஓகே அதனால் this will be equal to tan இங்கே தீட்டா என்னவோ அதை மட்டும் போட்டுக்கோங்க 330 டிகிரிஸ் அகெயின் வந்து 330க்கு டைரெக்டாக நமக்கு வேல்யூ தெரியாது திருப்பியும் நம்ம எதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா டைரெக்டாக இந்த ஆங்கிள்ஸ்க்கெல்லாம் வேல்யூஸ் தெரியாது அதனால தான் அந்த மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணுறோம் ஓகே 360யோட வச்சோ இல்லை 180 வச்சோ அந்த மாதிரி நம்ம எழுதிக்கிறோம் 360 மைனஸ் 13 இதை எழுதிடலாம் அகெயின் வந்து இப்போ என்ன ரூல் வரப்போகுதுன்னா tan 360 மைனஸ் தீட்டா ஓகே 360 மைனஸ் தீட்டா என்ன ஆகுது 360 மைனஸ் தீட்டா ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் tan வந்து எப்படி இருக்கும் tan தீட்டா வந்து நெகட்டிவாக தான் இருக்கும் அதனால this will be equal to மைனஸ் tan தீட்டா அப்படின்னு வந்துடும் ஓகே ஸோ this is equal to மைனஸ் tan theta என்னது 30 degrees ஓகே அதனால மைனஸ் tan 30 is 1/√3 இல்லையா ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 1/√3 இதுதான் இந்த ஃபோர்த் சப்டிவிஷனோட ஆன்சர் ஃபிஃப்த் சப்டிவிஷன் tan 19π/3ன்னு கொடுத்துருக்காங்க பை ரேடியன்ஸில் இருக்குது ஸோ நம்ம இதை டிகிரி மெஷருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம் 19π/3 is equal to 19 into 180 degrees divided by 3 ஓகே ஸோ இது வந்து 60 டிகிரிஸ்னு வந்துடும் இப்போ 19 into 6 மல்டிப்ளை பண்ணிங்க 60 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து 1140ன்னு வரும் ஓகே 1140ன்னு வரும் அதே மாதிரி 360ஆல் அதை டிவைட் பண்ணிக்கோங்க 3 டைம்ஸ் வரும் ரிமைண்டர் வந்து ஒரு 60 வரும் ஓகே ஸோ அந்த tan 19π/3 இருக்குல்ல இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் ஈக்குவல் டு இப்போ வந்து this will be equal to tan 1140 degrees okay 1140 degrees so this is equal to இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணி வச்சிருக்கோம்ல இங்கே பண்ணியிருக்கோம்ல இதை வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம் ஈக்குவல் டு tan எத்தனை டைம்ஸ் 3 into 360 plus 60 ஓகே ரிமைண்டர் இப்போ tan 360 plus தீட்டாக்கு ரூல் என்னது ஈக்குவல் டு tan தீட்டா ஓகே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வரும் 360க்கு tan தான் வரும் அண்ட் 3 into 360னால மல்டிபிள்ஸ்க்கும் அதே ரூல் தான் ஸோ திஸ் வில் பி ஈக்குவல் டு tan 60 degrees ஓகே tan 60ன்றது என்னது திஸ் இஸ் ஈக்குவல் டு √3 ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் ஃபிஃப்த் சப்டிவிஷன் ஃபிஃப்த் சப்டிவிஷன் cot 616 கொடுத்துருக்காங்க ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு cot 60 எப்படி எழுதிக்கலாம் நம்ம 360 ப்ளஸ் 300ன்னு எழுதிடலாம் இல்லையா ப்ளஸ் 300ன்னு எழுதிடலாம் ஸோ 360 ப்ளஸ் தீட்டாக்கு வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வரும் அதனால வந்து பாசிட்டிவாக தான் வரும் காட் தீட்டாவாக தான் வரும்
அண்டு தீட்டாங்கிறது இந்த 300. ஸோ காட் 300ன்னு வந்துருச்சு. அகெயின் இந்த 300 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? காட் 360 மைனஸ் 16 எழுதிடலாம் இல்லையா? மைனஸ் 16. அண்ட் காட் 360 மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் காட் தீட்டா. ஃபோர்த் குவாட்ரண்ட்ல காட் வந்து நெகட்டிவ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காட் 16 வரும். காட் 60 எவ்வளவு? காட் 60 இஸ் ஈக்குவல் டு 1/√3. அதனால இதோட ஆன்சர் வந்து மைனஸ் 1/√3 அப்படின்னு வந்துருச்சு. செவன்த் சப்டிவிஷன் சைன் ஆஃப் மைனஸ் 11/3 பைன்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல அந்த 11 இதை வந்து ரூல் அப்ளை பண்ணிக்கலாம். சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா இல்லையா? ஸோ மைனஸ் சைன் 11/3 பைன்னு வந்துடும். ஓகே, ரீசன் என்னன்னா சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா. ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் சைன் வந்து நெகட்டிவ், மைனஸ் தீட்டா ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வரும். ஓகே, இப்போ அந்த 11/3 பையை வந்து நம்ம வேல்யூ போட்டுக்கலாம். 11/3 இன்டூ பை வந்து 180 டிகிரிஸ். பை ரேடியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரிஸ். ஸோ இது வந்து 60 டிகிரிஸ் ஈக்குவல் டு இது வந்து 660 டிகிரிஸ்னு வந்துருச்சு. ஓகே, ஸோ இது வந்து மைனஸ் சைன் 660 டிகிரிஸ். ஓகே, இதை எப்படி பிரிக்கலாம் நம்ம? மைனஸ் சைன் 360 ப்ளஸ் 300ன்னு பிரிச்சிடலாம். ஸோ இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். 360 ப்ளஸ் தீட்டா வந்து சைன் தீட்டா சைன் தீட்டாவாக தான் வரும். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வந்து பாசிட்டிவ், அதனால் சைன் 300ன்னு வந்துடும். இதுதான் தீட்டா. திருப்பியும் இதை வந்து நம்ம மைனஸ் சைன் 300 எப்படி செய்யலாம்? 360 மைனஸ் 60ன்னு போட்டுடலாம் இல்லையா? 300 டிகிரிஸை. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஓகே 360 மைனஸ் தீட்டா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சைன் 360 மைனஸ் தீட்டா என்ன? எந்த குவாட்ரண்ட்? ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் சைன் வந்து நெகட்டிவ், அதனால இது வந்து 360 மைனஸ் தீட்டா ப்ளஸ் தீட்டாக்கு சைன் வந்து சைனாக தான் வரும். அதனால இது வந்து மைனஸ் சைன் தீட்டான்னு வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இந்த மைனஸ் இங்கே இருக்கு, இது வந்து மைனஸ் சைன் 16 வந்துடுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் சைன் 60. சைன் 60 இஸ் ஈக்குவல் டு √3/2. ஓகே, இதுதான் வந்து திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த 7th சப்டிவிஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் நல்லா போட்டு பாருங்க. வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.